Hello friends, Dr Herbal is now Vimal. நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட மோஸ்ட் காமனா இது வந்து கமெண்ட்ஸ்லயே கேக்குறாங்க இந்த क्वेश्चंस வாட்ஸ்அப்ல டெய்லி நிறைய பேர் கேட்பாங்க கம்மீஸ் வந்து சொல்லுங்க கம்மீஸ் எடுக்கிறது வந்து பெனிஃபிஷியல் இருக்கா கம்மீஸ்னால ஹேர் growth ஆகுமா நான் எந்த கம்மீஸ் எடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் இந்த क्वेश्चंस வந்து என்கிட்ட கேட்பாங்க சோ இதுக்கான ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்கு ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்கு டேண்ட்ரஃப் இருக்கு தலைய சொரிஞ்ச ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது பவுடர் மாதிரி வருது மாவு மாதிரி வருது ரொம்ப நாளா முடி கொட்டிட்டு இருக்கு நிறைய மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாகல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாகல ஈவன் நான் வந்து டாக்டர்ஸை கூட நான் பார்த்துட்டேன் அப்போ எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியாகலன்றவங்க உங்க உச்சந்தலையை போட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க உங்க ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது மேக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நான் சொல்றேன் நான் யாருக்கு ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு ஒரு மாசம் 2 மாசமா தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல நிறைய ஹேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஹோம் ரெமெடிஸ் டிப்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து பாருங்க உங்களுக்கு அதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அந்த ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க இல்லை இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஓகேங்களா கம்மீஸில் வந்து எடுத்தால் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும் கம்மீஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் ஒரு கம்மீஸ் வந்து போட்டால் ஹேர் ரீக்ரோத் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆன்லைனில் மார்க்கெட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கம்மீஸ்னால் என்னது ஓகேங்களா ஹேருக்கு வந்து நம்மளாம் ஒரு காலத்தில் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா அது மாதிரி கம்மீஸும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு விஷயம் தான் கம்மீஸு இது ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்டாக வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கம்மீஸ்னால் ஃபர்ஸ்ட் என்னன்னா அது ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு விஷயம் அது ஓகேங்களா இன்டேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஜிங்க்கு ஓகேவா ப்ரோட்டீன் நியூட்ரிஷன்ஸ் அதற்கு ரிலவெண்ட்டான இன்கிரியன்ஸ்லாம் அதில் போட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அது நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஹேர் ரீக்ரோத் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ கம்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க கம்மீஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் வந்து நான் கம்மீஸ் வந்து முழுக்க வந்து நான் வேஸ்ட்டு கம்மீஸே சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் எதுவும் சொல்ல வரல நான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்லாம் இருக்குதான் ஜிங்க் அந்த அளவுலாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அதனால் எல்லா பிராண்ட் ப்ராடக்ட்ஸுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு வேல்யூவேஷன்ஸ் வந்து மாறும் ஓகேங்களா எவ்வளோ ஜிங்க் வேல்யூஸ் இருக்குது அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸோ வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நேச்சுரலாக போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனு ஓகேங்களா ரொம்ப ஈஸியான விஷயம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது ஓகேங்களா நீங்கள் நேச்சுரலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்மீஸ் எடுத்துகிட்டு வரீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க திருப்பி உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் ஆச்சுன்னா நம்ம யாரையும் போய் கொஸ்டின் பண்ண முடியாது நம்மளால ஸோ அதனால் நேச்சுரலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரைக்கீரைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய அதை விட நிறைய ஜிங்க் உங்களுக்கு அதில் இருக்கும் ரொம்ப நேச்சுரல் பேஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வரவே வராது ஸோ இது மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிங்கோட இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஹேர் வந்து ரூட் ஸ்ட்ரென்தன் ஆக சான்சஸ் இருக்குது ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மீட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல்ஸ் நிறையா இருக்குது ஃபிஷ் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது பாயில்டு எக் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ஃபுட்டுலேயோ லைஃப் ஸ்டைலையோ நம்ம கலந்து நம்ம கொண்டு வரும்போது மெடிசன்ஸாகவும் ஃபுட்டாகவும் அதாவது உணவே மருந்தே உணவுன்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்டோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸும் வாங்கவும் தேவையில்ல ஈவன் தோ வந்து கம்மீஸில் வந்து உங்களுக்கு வந்து ஜிங்க் இருக்குது நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் எல்லா பேக்டு ப்ராடக்ட்ஸ்லையுமே ப்ரிசர்வேட்டிவ்னு ஒன்று அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அதுக்கு ஸோ ஒரு 2 years லைஃப் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அவங்க ஆட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஒரு கெமிக்கல் பேஸ்டாக இருக்கும்போது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதனால் நமக்கு வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கும்ல ஸோ இந்த கீரை மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் என்னோட எப்போவுமே பர்சனலாக நான் வந்து கைட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன்ஸும் ஏன்னா லைஃப் லாங்க்கு நமக்கு அது ஹெல்த்தியாக இருக்கணும்னா அப்படி போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது ஸோ அதனால் வந்து அரைக்கீரை வந்து எடுங்க ஓகே முருங்கைக்கீரை வந்து எடுங்க வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து குறையும் ஹேர் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ட்ரைனஸ் வந்து குறையும் இந்த மாதிரி நிறைய ஹேர் ரிலேட்டான பெனிஃபிஷியல்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அரைக்கீரை 1 நாள் அண்டு வந்து முருங்கைக்கீரை 1 நாள் ஓகேங்க முருங்கைக்காய் ரெகுலராக எடுத்துக்கிறது அண்டு வந்து வாழைத்தண்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரோட டெக்ஸ்சர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா எக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் கேட்பாங்க எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாமா எக் எல்லோ எடுத்துக்கூடாதுன்னு கேட்கணும் தாராளமாக எக் எல்லோ எடுக்கலாம் டெய்லி ஒரு 1/2 hour வாக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலோட நம்ம கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கொட்டிடுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு பயமே இருக்க தேவையில்லை ஹெல்த்தியான லைஃப் ஹேர் இருக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஓகேங்களா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஹைப் ஆகும் நிறைய
பேர் வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுவாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணால் சாப்பிட்டா எனக்கு சரியாயிடுச்சு, ஏதாவது ஒரு வீடியோ நடுவில் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கம்மிஸ், எஸ்பெஷலி கம்மிஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களுக்கு சூட் ஆகாதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் கூட லீட்ஸ் டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஆகாது. ஓகேங்களா, ஈஸிலி கெட் டைஜஷன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்டாக நீங்கள் போகும்போது அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டெய்லியும் ஒரு கம்மிஸ் போட்டேன், ஓகே எனக்கு முடி அப்படியே அடர்த்தியாக வந்துச்சு அப்படின்னு கிராஃபிக்ஸில் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து அதை வாங்கி ஓகேங்களா 500 1000 காசு போகிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அதை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் போகிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு சரியாகல, நான் ரொம்ப ஹோப்போடு இருந்தேன், எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 6-7 பேரை என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை பேசிடுவாங்க. நான் இந்த கம்மிஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு ஈவன் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கம்மிஸ் யூஸ் பண்ணிட்டுமா, அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிட்டுமாலாம் கேட்குறீங்க. நான் வந்து இது எதுவுமே நல்லது கெட்டதுன்றது நான் காமனாக ஒரு ஓப்பன் போர்ட்டலில் நான் சொல்ல முடியாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கம்மிஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜிங்க் பேசஸ் இல்லைனா ப்ரோட்டீன் பேசஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும், ஹேர் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நேச்சுரல் க்ளாஸி லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.